இன்று நாம் ஒரு திருவிழாவை மட்டும் கொண்டாடவில்லை, நம் முன்னோர்களின் நினைவையும் நம் குல பாரம்பரியத்தையும் நம் கிராம ஒற்றுமையையும் கொண்டாடுகிறோம். நம் ராய ஒட்டை கிராமம் என்பது வெறும் கிராமம் அல்ல, இது தெய்வ நம்பிக்கையும் உறவு பாசமும் பாரம்பரியமும் இன்னும் உயிரோடு வாழும் ஒரு புனிதமான இடம். நமது குலதெய்வம் பெரியாண்டவர், கிராம காவல் தெய்வம் மங்களவாழி அம்மன். இந்த இரு தெய்வங்களின் அருளால் தான் நம் கிராமம் ஒற்றுமையோடும் அமைதியோடும் இருக்கிறது என்று நம்புகிறோம். நமது திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது மிகவும் சிறப்பான ஒன்று. முதல் நாள் காத்தேரி பூஜை, கிராமத்தை தீய சக்திகளில் இருந்து காக்கும் ஆன்மீக வழிபாடு. இரண்டாம் நாள் பெரியாண்டவர் பூஜை, களிமண் லிங்க வழிபாடு மூலம் மண்ணிலிருந்து வந்தோம் மண்ணோடு கலப்போம் என்ற வாழ்க்கை உண்மையை நினைவுபடுத்துகிறது. மூன்றாம் நாள் மங்களவாழியம்மன் திருவிழா, கரக ஊர்வலம், எல்லை பூஜை, இசை, பக்தி என கிராமமே ஆன்மீக உற்சாகத்தில் ஒன்றாகும் நாள். உருமி, பம்பை, பறை இசைகள் வெறும் சத்தம் அல்ல, அவை நம் பாரம்பரியத்தின் இதய துடிப்பு. கூழ் வழங்குவது வெறும் உணவல்ல, அது பகிர்வு, சமத்துவம், அன்பு. இந்த திருவிழா நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், ஒற்றுமையாக வாழ வேண்டும், பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும். இன்று உலகம் எவ்வளவு மாறினாலும் இப்படிப்பட்ட கிராம திருவிழாக்கள் தான் நம்மை நம் வேர் மறக்காமல் காப்பாற்றுகின்றன. இறுதியாக பெரியாண்டவர் அருளும் மங்களவாழியம்மன் திருவருளும் நம் ராயவொட்டை கிராம மக்களுக்கும் உலகெங்கும் வாழும் நம் உறவுகளுக்கும் என்றும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். Santosham
அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். நீ கற்பனையில் நான் மனதில்
தன்ன ஜன்னு தம் தட்டி தன்ன ஜன்னு தம் தட்டி தன்ன ஜன்னு தம் தட்டி தம் தம் தத்தி கிண்ணத்தும் தத்தி தத்தி கிண்ணத்தும் தத்தி தத்தி கிண்ணத்தும் தத்தி தட்டி தன்ன ஜன்னு தம் தட்டி தன்ன ஜன்னு தம் தட்டி தன்ன ஜன்னு தம் தத்தி கிண்ணத்தும் தத்தி தத்தி கிண்ணத்தும் தத்தி தத்தி கிண்ணத்தும் தத்தீம் தீம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் ததி தஜம் தனம் தரி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் தரி கிண்ணத்தும் ததீம் தீம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் ததி தஜம் தனம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் தீம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் ததி தஜம் தனம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் தீம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் ததி தஜம் தனம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் தீம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் ததி தஜம் தனம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் தீம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் ததி தஜம் தனம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் தீம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் தரி தன்ன ஜன்னு தாம் ததி தஜம் தனம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் ததீம் ததி கிண்ணத்தும் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மார்கொண்ட பேதை மனம் மாறும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே 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 நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மார்கொண்ட பேதை மனம் மாறும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே கிடதக தரிகிடதக தக்கிடதக தக்கிடதாம் திக்கிடதக தரிகிடதக திக்கிடதக தக்கிடதாம் கிடதக தரிகிடதக தொம் கிடதக தகதினதாம் நம் கிடதக தரிகிடதக நம் கிடதக தகதினதாம் தக்கிடதக தகதினதாம் திக்கிடதக தகதினதாம் தொம் கிடதக தகதினதாம் நம் கிடதக தகதினதாம் தாக்குதே குதா கிட்ட தரிகிடதோ நாக்குதே குதா கிட்ட தகதிகிடதோ நாக்குதே குதா கிட்ட தகதி குதா கிடதோ நான் என்று மார்த்தட்டும் பெருமாள்
விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன்
शिव शम्भो स्वयम्भो भो शम्भो 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 शिव शम्भो स्वयम्भो गंगाधर शंकर करुणाकर मम भवसागर तारका भो शम्भो शिव शम्भो स्वयम्भो गंगाधर शंकर करुणाकर मम भवसागर तारका भो शम्भो शिव शम्भो स्वयम्भो निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूता प्रपंच रहित निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूता प्रपंच रहित निज गुह निहित नितांत गनंदा निज गुह निहित नितांत गनंदा आनंद अतिशय अक्षय लिंग निज गुह निहित नितांत गनंदा आनंद अतिशय अक्षय लिंग शम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो धिमित धिमित धिमि धिमि किट किट तोम 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 किट तक तरि किट किट तोम धिमित धिमित धिमि धिमि किट किट तोम 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 किट तक तरि किट किट तोम मतंग मुनिवर वंदित ईशा सर्व दिगंबर में स्थित रेशा नित्य निरंजन नृत्य नटे
எங்களோட மேம் பேர் வந்து நளினி, எங்களோட அம்மா. அவங்க வர முடியாதனால அவங்க அம்மா தான் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து தாரணி, செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ எல்லாரும் குட்டீஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சாங் செலெக்ஷன் பேசிக்கலாக நான் சொல்லணும். எல்லாரும் பரதநாட்டியம் அப்படின்னா சரி ஓகே அப்படியே போக எல்லா சாங் செலெக்ஷனும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ரசிச்சு லைக் எல்லாரையும் எங்கேயும் போக விடாம பரதநாட்டியம் எல்லாம் நார்மலாக அப்படியே கொஞ்சம் போர் அடிக்க அப்படின்னு, பட் அப்படி எதுவுமே இல்லாமல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கே ஒரு பெரிய குதோஸ் உனக்கு. தேங்க்ஸ்மா, தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ குட்டீஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன மொமெண்டோ மட்டும் பசங்களுக்கு ஒரு சின்ன பரிசளிப்பு மட்டும்தான் எங்களோட சார்பா. அவங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமா இங்க வந்து பண்ணாங்கிறதுக்காக. கனிஷ்கா, ரூபஸ்ரீ, நம்ம கடைசியா குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். அந்த பக்கம் வந்துருங்க, இப்ப கடைசியா குரூப் போட்டோ எடுத்து. ரூபஸ்ரீ, நித்யஸ்ரீ, மோகனஸ்ரீ, ராகவி, பரணி, ஜீவனா, கோமதி, காவ்யஸ்ரீ. எல்லாரும் பெரிய டைம்
கிண்ணத்து போலாக்கும் நகை சிந்தும் முகத்தில் ஜோலிக்க நாயகி முப்பு கிண்ணத்து போலாக்கும் நகை சிந்தும் முகத்தில் ஜோலிக்க பாதசிலம்புகள் பண்டிகை பாட பாங்குர சாமரம் பக்கம் செய்தாட பாதசிலம்புகள் பண்டிகை பாட பாங்குர சாமரம் பக்கம் செய்தாட ஆயிரம் கால் மண்டபத்தில் அன்னை மீனாட்சி அலங்கார பொன்னுதலில் ஆடும் கண்காட்சி அவள் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி நாதஸ்வரம் முழங்க அவர்கள் இசையும் வழங்க நாதஸ்வரம் முழங்க அவர்கள் இசையும் வழங்க வேத மந்திரங்கள் ஓதிய துதிக்க வேத மந்திரங்கள் ஓதிய துதிக்க நாயக சொக்கீசர் பக்கத்தில் கழிக்க நானில் வியக்க நன்மைகள் பயக்க நாயக சொக்கீசர் பக்கத்தில் கழிக்க நானில் வியக்க நன்மைகள் பயக்க இருப்பார் மண்டபத்தில் அன்னை மீனாட்சி அலங்கார பொன்னுதலில் ஆடும் கண்காட்சி அவள் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி ஆடும் கண்காட்சி அவள் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி அவள் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பாடல் குட்டி கிருஷ்ணனும் அவன் அம்மா யசோதையும் பேசிக்கொள்ளும் ஒரு அழகான உரையாடல். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பால் தரேன், கற்கண்டு சீனி தரேன். காய்ச்சின பால் தரேன், கற்கண்டு சீனி தரேன். கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலிலே போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம் காய்ச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம் உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடு போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம். யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம். கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவேன் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கல்வனுக்குள் கல்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வனுக்கு கல்வன் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டம் செய்து விடுவேன் கண்டதுண்டம் செய்து விடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே. கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டு ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடிவிடும் கூட்ட கூட்டமாக
சொன்னேன் பாடு வைக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே అభినయ రాజా గోకులబాల కోటి ప్రకాశ విరగ నరగ శ్రీ రక్షకమాల ఎత్తని మొరినానే గిచ్చావే ఇత్తవడని అక్కొள்ளாய சூடிய வாடலை சூடிய வாகன வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா மாபெரி விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே கிருஷ்ணா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல இடம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல நீ இல்லாமல் நான் இல்லையே உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனிதானி நவமகமருகரித உன்னை காணாமல் பெண் நெஞ்சு தடுமாறுதே விதையில்லாமல் வேறில்லை నడిన మోగ శ్యామల రంగ నడన బాబ సుదయ గంగ సరి వరతుంగాను వాడు మనసు నమున కాగ ఎంగు రాధారా మునకెన రాధారా మున కొరుడారారా அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாடுவேன் கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன் ஒன்றாக செய்திட ஒரு 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன் எதிர்பாராமலே அவள் எதிர்பாராமலே அவள் ஓ பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி வைத்து உலகுட பெருவாயன் எந்தன் வாயோடு வாய் பதித்தான் இங்கு பூலோகம் என்றொரு பொருள் உள்ளதை இந்த பூங்கோதை மறந்தாளடி உடலணிந்த ஆடை போல் என்னை அணிந்து கொள்வாயா இனி நீ கண்ணா தூங்காத என் கண்ணின் துயில் உடுத்த கண்ணந்தான் இனி நீ இது நேராமலே நான் உன்னை பாராமலே நான் இந்த முழு ஜென்மம் போயிருந்தான் என்று அதை எண்ணி வீணேக்கம் ஏங்காமலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேனடா தக்க 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 தக்க
வாட்டர்மெலன் என் பியூட்டி பஃபூன் ஏ பாடி கோலோன் ஏ ஒன்னால என் லைஃப் சுக்குன்னு நைட்டானா கனவுல பாரதியே பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்தியே மண்டையில படி பொண்ணு ஏறலடி அழகுல ஒன்ன மிஞ்சால் இல்லடி மேனிக்கு நீதான் என் நெஞ்ச குலுக்கி சிறுக்கி பாட்டிய முட்டை கலக்கி அழகி போகாத ரொம்ப விலகி சிறுங்கி போரால என்ன முழுங்கி
எல்லா தாத்தா பாட்டிஸ் மட்டும் அந்த சாங் கண்டுபிடிக்கணும். ஒரு சாக்லேட் தரேன். அது அது பத்மா பாட்டிக்கும் பால் தாத்தாக்கும் மட்டும் வராது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும்.
நிலா கை வருமா எல்லா ஸ்டெப்பும் ஞாபகத்துல இருக்குல்ல மெயின் இந்த ஸ்டெப் தான் ஓகே வாட்ச் கேர்ஃபுல்லி ஏய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா இதுக்கு பேர் தான் பேலஸ் இங்க இருக்கவங்க ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கே தமிழ் பார்த்தாலும் என்ன நினைப்பாங்க இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வச்சோம் இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். வேற மாதிரி ட்ரை கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலுக்கு தேனிலவில் காட்சி இல்லையா காதல் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா இல்லை காற்று காற்று நின்றதுதான் நீதமாகுமா காற்று பாடவா காற்று பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா? தோப்பு
பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா அண்ணே அண்ணே அது ஒண்ணும் இல்லப்பா. முன்னாடிலாம் என் தம்பிங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? இப்படி இருந்தாங்க. அப்படி இருந்த தம்பிங்க இப்ப எப்படி இருக்காங்க பாருங்க. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியே எங்கேயும் போக கூடாது. சமத்தா ஒரு மூலையில குட்ட வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடணும் அப்பதான் வரணும். எரியுதடி மாலா 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 மாமா மாமா மாமா
வானத்தில் பார்த்தா அந்த பொண்ணை இங்க காணோம். சில நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் செய்ய. நீ மடிமேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாய. எப்போதுமே என் கூட தாய் என்று நினைச்சேன். இப்ப நீயும் போகும் போது செத்து பொழைச்ச. நீதானே தோழசாமி ஒரு வரமும் தாய. மகளாக பொறப்பேன்னு நீ சொல்லி போய. உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும். தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும். தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே.
ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்துறது வந்து வாட்ஸ்அப் தான் சொல்லி பேசுறதுக்கு வந்திருக்கேன். டெய்லி குட் மார்னிங் அனுப்புகிறோம், டெய்லி வாட்ஸ்அப்பில் ஹாப்பி பர்த்டே அனுப்புகிறோம். எதுக்கு பண்ணுறோம்? டெய்லி நான் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அனுப்புகிறோம். கரெக்டுங்களா? வாட்ஸ்அப் இல்லாமல் டெய்லி நேரில் போயிரு, சார் வணக்கம் சார், குட் மார்னிங், ஹாப்பி பர்த்டே போய் நேரில் போய் சொல்ல முடியுங்களா? நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். இப்போ நடுவர் வீட்லேயே ஒரு பிள்ளை வந்து பெங்களூர்லேயும் இன்னொரு பிள்ளை யூஎஸ்லேயும் இருக்கு. அவர் வாட்ஸ்அப் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஸோ இப்போ இருக்கிற காலத்துக்கு நம்ம வாட்ஸ்அப் மூலமாக தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்துகிறோம். நேரில் நம்ம வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கிறது வாட்ஸ்அப் தான். அதனால் அதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஈஸியாக பண்ண முடியும். நான் நினைக்கிறேன் ஒருத்தரை அவங்கள நினச்சேன்னு சொல்லி நான் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஹாய் அனுப்புனா போதும். எனக்கு திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து நல்லா இருக்காளான்னு தோணும், ஷி ஓகே அப்படின்னு. அப்போ நான் ஒரு வீடியோ கால் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணி பேசலாம். நாங்கள் 3 பேர், எங்கள் அம்மா அப்பாவுக்கு 3 பேர் அட் அ டைம் மீட் பண்ணுறது கஷ்டம். ஸோ வீடியோ கால் அதே தான் எங்கள் வீட்லேயும் நாங்கள் எங்கள் மாமியாரோட ஒரு 4 பேர் 4 பிள்ளைங்களும் பண்ணுறோம். ஸோ எல்லாம் நம்மளுக்கு இது வீடியோ கால் வாட்ஸ்அப் இருக்கிறதுனால தான் முடியுது. ஸோ வலுப்படுத்துறது கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் தான். நெக்ஸ்ட்டு வந்து இது காஸ்ட்டும் வந்து கம்மி. ட்ராவல் பண்ண வேண்டாம், ட்ரெஸ் பண்ண வேண்டாம், வெயில் அலைய வேண்டாம், மழையில் போக வேண்டாம். திடீர்னு வெள்ளம் வந்துச்சா கால் பண்ணி கேளுங்க நல்லா இருக்கீங்களான்னு, எர்த்குவேக் வந்துச்சா நல்லா இருக்கீங்களான்னு கால் பண்ணி கேளுங்க. ஸோ எல்லாமே உடனுக்குடன் பண்ணிட முடியும். அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் தான். இந்த குரூப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இருப்பாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த குரூப்பை திறந்து என்ன நடக்குதுனான்னு பார்ப்பாங்க இல்லையா, விவரம் தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி ஒன், ஏஜ் குரூப் எந்த இதுவுமே இல்லாமல். ஸோ கண்டிப்பாக நடுவர் அவர்களே வாட்ஸ்அப் தானே சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ. வாட்ஸ்அப் பற்றி பேசியிருக்காங்க. அது என்னன்னா எல்லாமே வந்து எல்லாம் விசாரிச்சுலாம் போயெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் சொந்தக்காரங்க வந்து நேரடியாக பார்க்கலாம், நேராக சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாம், வந்தீங்களான்னு பார்க்கலாம், சாமியை பார்த்து கும்பிடலாம். இப்போ இது மாதிரிலாம் இருக்குது ஃபங்க்ஷன்லாம். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கணும். இப்போ ஃபங்க்ஷன் இது பேசுறதுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வணக்கம். முதலில் நம்ம எல்லாரையுமே இணைக்கிறது வந்து உறவுகள் தான். அந்த உறவுகளையும் நம்ம இணைச்சு பார்க்கறது வந்து விழாக்கள் தான். அதனால எல்லாருமே வந்து விழாக்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எல்லா இடத்துக்கும் போகணும், கண்டிப்பா இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம் இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சொல்றோம் அப்படின்னா அது விழாக்கள் மூலியமா தான் சொல்ல முடியும். நம்மளால வீட்டில் எவ்வளோ வயசானவங்க பெரியவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களை இந்த விழாக்கள் தான் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறத தவிர வாட்ஸ்அப் குரூப் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரியவங்க வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னோட எதிரணி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் நாங்கள் டெய்லி ஹாய் அனுப்புவோம், ஹலோ அனுப்புவோம், மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுவோன்றாங்க. அதை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் அதை வந்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி ஹாய் வருது, இது ஒரு தொல்லை. டெய்லி குட் மார்னிங் வருது, இது ஒரு தொல்லை. இந்த மாதிரி வந்து பார்க்க கூட மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நேரில் பார்த்து பேசுகிற பண்பும் அழகும் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னைக்குமே இருக்கிறது இல்லை. எவ்வளோ பேர் வந்து ஒரு நாளைக்கு மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்னு எடுத்தாங்கன்னா 24 மணி நேரம் அதுலேயே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம கிட்ஸுக்கும் நம்ம அதை சொல்லிக் கொடுக்க பழக ஆரம்பிச்சிட்டோம். வாட்ஸ்அப் குரூப் வந்துருக்கு, ஓகே எடுத்து பாரு, என்ன இருக்குது பாரு, வாட்ஸ்அப் பாரு, வாட்ஸ்அப் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க. அடுத்த தலைமுறையோட சொத்தும் எமோஷன்ஸும் அந்த ட்ரெடிஷன்ஸ் ரூட்ஸ் வந்து நம்ம விழாக்கள் மூலியமாக தான் சொல்ல முடியும். முன்னாடிலாம் வந்து இன்விடேஷன்ஸ் வைக்கும் போது ஒரு வீட்டுக்காக போயிட்டு வாங்க வந்துருங்கன்னு வெத்தலை பார்க்க வச்சு முகத்தோட முகம் பார்த்து சிரிச்சு கூப்பிடுவாங்க. அதுதான் நம்மளோட நாகரீகமும் பண்பாடும். ஆனால் இப்போ எத்தனை பேர் வந்து வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த பசங்களுக்கு யார் சித்தப்பா, யார் பெரியப்பா, யார் மாமான்னு கூட தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும் போது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை எப்படி வந்து சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று ஒரு எதிரணி நல்லா சொன்னாங்க, மழை காலத்தில் வந்து வெள்ளம் வந்துருச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மழை பெஞ்சா நெட்வொர்க்கே கிடைக்காதுங்க, அப்புறம் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோன் பண்ணி கேட்பீங்க. ஸோ எப்பயுமே வந்து முகங்கள் பார்த்து பேசுறது தான் முக்கியம், வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்து பேசுறது முக்கியம் இல்லை. அதே மாதிரி நிறைய எமோஜிஸ் அனுப்புவோம். இந்த மாதிரி ஒரு எமோஜி, சேட் எமோஜி, ஹாப்பி எமோஜி எல்லாமே போகும். ஆனால் நான் அழும் போது என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு இது கரங்கள் தான் தேவைப்படுமே தவிர அந்த எமோஜிஸ் என்றைக்குமே எனக்கு வந்து உதவாது. ஸோ நல்ல விழாக்களை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் அப்படின்றது கிடையாது. ஈவன் சோகமான நிலையில கூட உறவுகள் வந்து நம்ம கூட இருக்கும் போது
ஒரு ஈவெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணும்போது அது கூட அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல விழாக்களை தாண்டி வேற எதுவுமே சிறந்தது கிடையவே கிடையாது. ஒரு பெரியவர் வந்து ஒரு பையன் கிட்ட கேட்குறாரு, பெரியாண்டவர்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், பெரியாண்டவரா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காரா, நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறான். இதுதான் நம்ம இந்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குற விஷயம். எல்லாமே குரூப்ல இருக்கு, எல்லாமே வாட்ஸ்அப்ல இருக்கு, இந்த போட்டோ பார்த்து தெரிஞ்சுக்கோ, அந்த போட்டோ பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்றத தாண்டி என்ன ஏது அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்து தெரிஞ்சாதான் உண்டு. இன்னைக்கே ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடந்தது. நாங்கள் இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய டாபிக்ஸ் கிடைச்சது. சரி ஓகே, ஒரு நிறைய டாபிக் பண்ணும்போது மாமியாரா மருமகளா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், இல்லை இல்லை, இந்த ஊரில் வந்து நான் மாமியார் யாருமே டிஃபெண்ட் பண்ணி பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து அவ்வளோ ஒரு கைண்ட் ஹார்ட்டடான ஜென்யூன், அதனால் அவங்கள பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விழாக்கள் வந்து ஒரு பெரிய பாலமாக இருந்திருக்கு. ஏன் எனக்கு தெரியல, அவங்கள பார்க்கல, வாட்ஸ்அப்லேயே பார்த்தேன்னா அவங்களோட பண்பாடு பழக்க வழக்கம் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காரு. வந்து பார்த்து பேசி பழகவே தான் எவ்வளோ பெரிய அற்புதமான மாமியார்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த விழா எனக்கு ஒரு பெரிய பாலமாக இருந்திருக்கு. ஸோ அதனால எப்பயுமே வந்து விழாக்களும் சரி, விழாவில் பங்கேற்பதும் சரி, மனதுக்கு மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். மொபைல் சார்ஜ் இல்லாமல் கூட ஒரு நாள் இருந்துடலாம், ஆனால் கல்ச்சர் சார்ஜ் இல்லாமல் அடுத்த தலைமுறை கூட இருக்கக்கூடாது என்பதை அழுத்தமாக கூறுகிறோம் தலைவரே. தேங்க்யூ. இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் எப்படி நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போ இருக்கிற தலைமுறை தான் வந்து வாட்ஸ்அப் தான் நல்லா இருக்குது. ஏன்னா ஃபாரின்லாம் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. இப்போ இருக்கிற இதில் வந்து எல்லாமே மாறிப்போச்சு. மாறி போனதால் வாட்ஸ்அப் தான்ன்றது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அது வாட்ஸ்அப் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்ன எந்த பாயிண்ட்லையும் நான் வந்துட்டு மறுக்கலை. ஆனால் வந்துட்டு இப்போ ஃபாரின்ல இருக்கிற எங்களோட உறவினர்கள் கூட இந்த தருணத்தை வாழ முடியும்னா அது வாட்ஸ்அப் மூலம் மட்டும்தான். இங்கே நடந்த எல்லா விழாக்கள், எல்லா பெரியாண்டவர் பூஜை அனைத்தையும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புனா அவங்க அதை பார்த்து வந்துட்டு அவங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அப்படி வந்துட்டு கல்ச்சரை வளர்க்க முடியும். நேரில் வந்தால் மட்டும்தான் கல்ச்சர் வளர்க்க முடியும்னா அது வந்துட்டு சாத்தியம் இல்லை. இன்னொன்று வந்துட்டு ஒரு நாள் பார்த்து பழகிட்டு அதை ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கறது வேற, டெய்லி கனெக்டடா இருக்கிறது வேற. இங்க இருக்கிற பல பேருக்கு பெரியமா பெரியப்பா யாருன்னு தெரியாது. ஆனா ஒரே ஒரு நாள் கத்துக்கிட்டு அடுத்த நாள் மறக்கிறது பேர் கல்ச்சரும் கிடையாது, உறவினர்களை கற்றுக்கொள்வதும் கிடையாது. டெய்லி பார்த்து அவங்களோட போட்டோவை காமிச்சு, அவங்களுடைய மெசேஜஸை காமிச்சு, அவங்க யாரு, அவங்களோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் மூலமா இல்ல போட்டோஸ் மூலமா காமிச்சு கற்றுக் கொடுக்கலாம். இப்பொழுது நம்மளோட இருக்கிறவங்க வேற, நம்ம கூட இல்லாதவங்க வேற. நம்ம கூட இல்லாதவங்களை எப்படி வந்துட்டு மற்றவங்களுக்கு காமிக்கணும்னா அது போட்டோஸ் வீடியோஸ் மூலம் மட்டும்தான். வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி மற்றவங்க எல்லாருக்கும் காமிக்கணும். இப்ப நீங்க இங்க இருக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு நீங்க சொல்லி கொடுத்துடலாம் விழால, இவங்க யாரு இவங்க யாருன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனா இல்லாதவங்களை கூட சேர்க்கக்கூடியதுதான் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்தை முடிச்சுட்டு. வாட்ஸ்அப்பை பற்றி ரெண்டு பேரும் நல்லா விளக்கமாக பேசிட்டாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனை பற்றி இவங்களும் சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் தான் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஏன்னா நமக்கு வந்து அடுத்து நடுவரவருக்கு வணக்கம். அப்புறம் இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு வணக்கம். 3 நாள் அயராது உழைச்சு கூழ் முடிச்சு இந்த திருவிழா முடிச்சு சிங்க பெண்களுக்கு வணக்கம். எங்க குட்டீஸ்க்கு வணக்கம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க பேசும்போது பேசலையும் கேட்டுக்கிட்டு போனையும் சார்ஜ் இருக்கா டைம் இருக்கான்னு பாக்குறவங்களுக்கும் வணக்கம். போன்ல மெசேஜே வரலனாலும் வாட்ஸ்அப்பை பாக்குறவங்களுக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்பயே வந்து தலைவர் முடிவை சொல்லிட்டாரு, ஃபங்க்ஷன் தான். இருந்தாலும் நான் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக நான் பேசுறேன், ஓகேங்களா? இப்போ விழாவாகட்டும் திருவிழாவாகட்டும் அது வெறும் கொண்டாட்டம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அது வந்து ஒரு குடும்பங்களை இணைக்கிற ஒரு உறவின் விழான்னு சொல்லலாம். நான் அதுக்கப்புறம் அவங்கவுங்க கொஸ்டின் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். இப்போ நான் என்னோட உரையை முடிச்சிடுறேன், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். இப்போ திருவிழா இல்ல விழா ஒரு தேதியை குறிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம வந்து ஒரு வெளியூர்லயோ இல்ல வெளிநாட்டுலயோ வேலை செய்யறாங்கன்னா அவங்க வந்து உழைக்கிறாங்க இல்ல ரொம்ப
இருக்காங்க. இப்போ இந்த திருவிழாக்கான தேதி குறிச்சதுமே நாங்க முதல்ல கேட்கறது லீவு தான். நீங்க கொடுக்காம போங்க, நாங்க வண்டியை கட்டிக்கிட்டு இங்க தான் வருவோம், 2 நாள் சிக் லீவை போட்டுருவோம். இங்க நாங்க ஒரு லைஃப் பிஸிக்கு ஒரு பாஸ் மாதிரி நாங்க ஒரு பட்டனை கொடுத்துட்டு சந்தோஷமா இங்க இருக்கோம். நாளைக்கு டீம்ஸ் மீட்டிங்ல பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய இது. சோ திருவிழா இல்ல விழா எதுவா இருந்தாலும் அந்த 2 நாளைக்கு எங்களுடைய டென்ஷன், வீட்டுல போனாக்கா குக்கர்ல இருக்க பிரஷரு, ஆபீஸ்ல போனாக்கா மேனேஜர் பிரஷர், இந்த பிரஷர் எல்லாம் சேர்த்து நாங்க வந்து பிரஷரா வந்தது பிபி தான். இதையெல்லாம் குறைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு திருவிழா. இந்த பண்டைய காலத்துல தமிழர் வந்து சும்மா வைக்கல விழாவிற்கு திருவிழாவை. இந்த திருவிழா மூலம் இந்த உறவுகள் யார் யாரு, உறவுகள்லாம் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க கிட்ட போனா உங்களுக்கு ஒரு கனெக்டும் கிடைக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு கரெக்டும் ஆகும். இன்னும் சொல்ல போனா நீங்க எத்தனை பேர் பார்த்துப்பீங்கன்னு தெரியல, மெய்யழகன் ஒரு படம். அதுல அவனுக்கு அரவிந்த்சாமியும் தெரியாது, கார்த்திக்கும் தெரியாது. ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவான், 2 பேரும் கனெக்ட் ஆவாங்க, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அதே மாதிரிதான் நான் கார்த்திக்கு இங்க பல அரவிந்த்சாமிகளும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது கிடைக்கலாம், உங்க லைஃபுக்கு அவங்க ஒரு நல்ல அட்வைஸ் காமிச்சு ஒரு பாதையா கொடுக்கலாம். இதுக்கு வந்து வாட்ஸ்அப்ல டெய்லி ஹாய் சொல்லணும், டெய்லி குட் மார்னிங் சொன்னாதான் அவங்க வந்து இல்ல. ஒரு அந்த சமயம் உங்களுக்கு பிரேக்கப் ஆனா ஒரு உறவு வேணும், ஒரு நட்புன்னு ஒரு உறவு கூட இருக்கலாம். அவங்க கிட்ட நீங்க போய் ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு அட்வைஸ் தருவாங்க. அந்த ஹோப் உங்களுக்கு இருக்கும்போது உங்க லைஃபை இன்னும் மேல கொண்டு போகலாம். சோ வாட்ஸ்அப்ல வந்து நீங்க அட்வைஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஏத்துக்கிற நிலைமை இருக்குமான்னு எனக்கு தெரியல. சில மனிதர்களுக்கு நேர்ல சொன்னாதான் உங்களுக்கு ஒரு லைஃப் மேலும் தூண்டுகோலா இருக்கும். ஓகேங்களா? இப்போ திருவிழாவும் முடிச்சாச்சு. இப்ப வெளியூர்ல இருக்கவங்களுக்கு வருவோம். ஏன் நம்ம நடுவர் சொன்னபடியே வருவோம். இப்போ நடுவருக்கே 2 பேர் வெளியூர்ல இருக்காங்க, அவரு வீடியோ கால் பண்றாரு, 2 கனெக்ஷன் நடக்குது. இருந்தாலும் அவருக்கு ஒரு இடத்துல அந்த காலம் முடிச்ச பிறகு ஒரு ஏக்கம் இருக்கும். என்னடா இது பார்க்க முடியலையே நேர்ல, வீடியோ கால் என்னதான் பிக்சல் நல்லா இருந்தாலும் நல்லா பேசினாலும் அங்க நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் வச்சிருவாரு. இருந்தாலும் ஒரு ஏக்கம் இருக்கும். அதே பசங்க 1 மாசம் முன்னாடியே நான் வரேன்னு சொன்னதும் அதே நடுவர் தான் வீட்டை 1 மாசம் முன்னாடியே கிளீன் பண்ணி அந்த ஏக்கத்தை எப்ப வருவாருன்னு ஒரு சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பாருல்ல, அது வந்து உறவு தானே, அது ஒரு விழா தானே. சரி விடுங்க, இந்த திருவிழாவுக்கு வெளியூர்ல இருந்து வரல, இருந்தாலும் தீபாவளி பொங்கல் அதுவும் எங்க கணக்குல விழா தான். அதையாவது ஒரு மந்த் வெக்கேஷன் போட்டு வருவாங்க தானே. தீபாவளி விட்டா பொங்கலுக்கு வருவாங்க, பொங்கலுக்கு விட்டா ஆடி கூழு ஊத்துறதுக்கு வருவாங்க. அது நடுவுல விழாவை ஏன் கொண்டு வந்தாங்க பண்டைய தமிழர்கள்? இப்படி சேர்ந்து வாழறதுக்கு தான். இங்க 1 இயர் நாங்க செய்யாதத 1 மந்த் வெக்கேஷன் போட்டு வந்து செய்ய போறோம். இதுதான், இவ்வளவுதான். அமைக்கிறது இந்த மாதிரி திருவிழாக்களும் விழாக்களும் தான். இன்னும் சொல்ல போனாக்கா வெதர் சேஞ்ச். இப்ப அவங்க சொன்ன மாதிரி வெள்ளம் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து கனெக்டே இல்ல, சார்ஜ் இல்ல, போன் டேட் ஆயிடுச்சு. அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு உறவுன்னு ஒண்ணு ஏற்படுது இல்ல உங்களுக்கு, யாருன்னே தெரியாத ஒரு அபார்ட்மெண்ட்ல பக்கத்துல இருக்கிறவங்களோட உறவு நமக்கு தேவைப்படுது. சோ அது மூலமா நமக்கு கிடைக்குது. அதுக்கு திருவிழா விழா வேணும்னு அவசியம் இல்லை, அதுவும் ஒரு முக்கிய காரணங்களா கூட இருக்கலாம். சோ இதெல்லாம் இருக்கு. இப்போ வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்புறது ஸ்டிக்கர், ஆனா திருவிழாவும் விழாவும் வந்தா எங்க கையில இருக்கு ஸ்வீட்டும் மிக்சரும். சோ நீங்க அதெல்லாம் யோசிக்கணும். இதே மாதிரி வாட்ஸ்அப்ல அவங்க அனுப்புவாங்க கிரையிங் எமோஜில இருந்து ஸ்வீட் ஹக் எமோஜி வரைக்கும். ஆனா எங்க கிட்ட எமோஷன் இருக்குங்க, நாங்க அதை வெளிப்படுத்துறோம். நீங்க வந்தீங்கன்னா எந்த பிரேக் த்ரூனாலும் பிரேக்கப்னாலும் நாங்க அதை உங்களுக்கு ஹோப் கொடுத்து கொண்டு வரோம் இல்ல. அதெல்லாம் உறவு தானே பண்ணுது, வாட்ஸ்அப்பா பண்ணுது. உங்களுக்கு மெசேஜ் மூலமா நீங்க அப்படியே பெருசா வளர்ந்துட்டீங்களா சொல்லுங்க. கணவன் ஒரு உறவு இருக்கு, அம்மான்னு ஒரு உறவு இருக்கு, அவங்க எல்லாம் வந்து விழா மூலமா பார்க்க வர்றதுனாலதான் உங்க லைஃப் அப்படியே ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஆகுது. அப்புறம் கிடையாது. சரி, கடைசியா என்னோட ஒரே முடிக்கிறேன். விழா என்பது நிகழ்ச்சி கிடையாது, அது குடும்பங்களை நேரில் பார்த்து சிரித்து பழகிறதுக்கு ஒரு காரணம், அவ்வளவுதான். அது ஒரு இரும்பு பாலம். இந்த திருவிழா இப்ப முடிஞ்சாலும் அவங்க சொல்ற மாதிரி என் மனசுன்ற ஒரு கேலரியில எப்பவுமே இந்த நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கோவில் திருவிழால இந்த மாதிரி மைக்க பிடிச்சு பேசுறது ஒரு கெத்து. அந்த கெத்து எனக்கு இந்த ஊர் மக்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாட்ஸ்அப்ல பேசிட்டாங்க. இதுல வந்து 2மே வந்து முக்கியமா தான் இருக்கு. இது வந்து பழைய காலம், இது புது காலம். புது காலம் எங்காவது வந்து உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து இதுக்கு வந்து எது சொல்கிறவங்க அது நீங்கள் தான்.
ஏன்னா வந்து நீங்கள் வந்துக்கிறவங்க வந்து இதில் இருக்கிறவங்க வந்து இதில் இளைஞர்கள் இருக்காங்க குடும்பஸ்தர்கள் இருக்காங்க. அதனால் நீங்களே சொல்லுங்கள் எந்த இது ஃபங்க்ஷனா இல்லை வாட்ஸ்அப்பா? பூமகள் நிர்மலா, தேங்க்ஸ் டே. பிரேம், யாரும் கை தட்டுறீங்களா இல்லையா எல்லாரையும்? அப்பா பெரியப்பா மேல வாரீங்களா? பாஷ்டி, பிரியா, கௌதம், தேங்க்ஸ் பெப்பா, தேங்க்ஸ். வேற யார் இருக்கா? மது இங்கடா துண்டக்காம. மதன், எங்களோட தேங்க்யூ தேங்க்யூ. பாய்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். வழக்கமாக ஸ்டேஜில் ஏறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி ரிஹர்சல் பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் முதல் முறையாக காலையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். கால் உடைந்தாலும் தலைகீழாகதான் என்று ஆங்கர் செய்வேன் என்று வந்த திருமதி மணிமேகலை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம்.